ஓகே, ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் அப்படின்னா நீங்க வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் அப்படின்ற வார்த்தை வந்து என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சரியா? நான் ஸ்ட்ரிங்னா என்னன்னு நான் சொல்லி தரேன், ஜஸ்ட் வந்து லிசன் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு மெயில் ஐடி வந்து எழுதுறேன். ஸ்டூடெண்ட் 123@gmail.com அப்படின்ட்டு நான் வந்து என்ன பண்றேன், ஒரு மெயில் ஐடி எழுதுறேன். நீங்க வந்து சொல்லுங்க, இந்த எஸ்ன்றது கேரக்டர்னு சொல்லலாமா? எஸ்ன்றது கேரக்டரா? ஆமா, கேரக்டர்னு சொல்லுவோம். எஸ்ன்றது வந்து என்னன்னு சொல்லுவோம், ஒரு கேரக்டர். டீன்றது வந்து என்னது, கேரக்டர். ஒன்ன்றது அதுவும் கேரக்டர் தான். டூன்றது கேரக்டர் தான். அட்டுன்றது கேரக்டர் தான். இந்த டாட் கூட என்னது தான், கேரக்டர் தான். இதை வந்து சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் சொல்லலாமா? சொல்லலாமா கூடாதா? கேரக்டர்ஸ், ஏன்னா எல்லாமே என்னதுதான், கேரக்டர்ஸ் தான். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்னா சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் ஷுட் பி என்க்ளோஸ்ட் வித் வந்து என்னன்னா கொட்டேஷனுக்குள்ள வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் எதுல க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, கோட்ஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் என்னது அப்படின்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ஸோ இதை தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரிங் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? ஓகே, சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து கொட்டேஷனுக்குள்ள இருக்கு அப்படின்ட்டு. இதோட டெஃபினிஷன் நான் எழுதுறேன், நீங்க பாருங்க, செம ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? ஸ்ட்ரிங். ஓகே, ஸ்ட்ரிங் இஸ் அ ஸ்ட்ரிங் ஒரு சீக்வன்ஸ் இல்ல கலெக்ஷன் சொல்லலாம். ஓகேவா? சீக்வன்ஸ், கலெக்ஷன் ஆர் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். நீங்க கிளாஸ் நல்லா கவனிச்சீங்கன்னா மார்க்குக்கெல்லாம் படிக்க தேவையில்ல, இதை அப்சர்வ் பண்ணதே சொல்லலாம். சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் which is enclosed by என்னது guys, quotes. ஸோ இட் மே சிங்கிள் கோட்ஸாக இருக்கலாம், ஆர் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸாக இருக்கலாம், ஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் கோட்ஸாக இருக்கலாம். வேற எல்லாம் எதுவுமே கண்டுபிடிக்கல. ஸோ இவ்வளோ தான் இருக்குது, சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ் ஆர் ட்ரிபிள் கோட்ஸ். நீங்கள் எதில் ஓப்பன் பண்ணுறீங்களோ அதை வந்து என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா? த கேரக்டர்ஸ் ஆர் என்னென்ன கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கும், கேரக்டர்ஸ் ஆர் 0 to 9 இருக்கலாம், 0 to 9 டிஜிட்ல இருக்கலாம், கேபிட்டல் A to Z இருக்கலாம், ஸ்மால் A to Z இருக்கலாம். தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கலாம். தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படின்ட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஓகேவா? தென் உங்க மெயில் ஐடி ஒருக்கா நீங்க வந்து ஜென்ரேட் பண்ணிட்டீங்க காய்ஸ், திரும்ப மாடிஃபை பண்ண முடியுமா? ஜென்ரேட் பண்ணியாச்சு, மாடிஃபை பண்ண முடியுமா கைஸ்? பண்ண முடியுமா முடியாதா? அப்புறம் நான் இனிஷியல் பண்ண முடியாது. ஸோ ஸ்ட்ரிங் இஸ் இட் இஸ் இம்மியூட்டபிள் அப்படின்னா மாடிஃபை பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அன்சேஞ்சபிள் வச்சுக்கலாம். அன்சேஞ்சபிள். புரியுதா? புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸ்ட்ரிங்னா என்னன்னு புரிஞ்சுதா? ஜஸ்ட் ஒரு ஸ்னாப் எடுத்துக்கோங்க பார்க்கலாம். எல்லாரும் ஸ்னாப் எடுக்கிறதெல்லாம் வரிசையா நீங்க நோட்டு போட்டு எழுதுனீங்கன்னா சூப்பரா இருக்கும். எடுத்துட்டீங்களா? ஸ்னாப் எடுத்துட்டீங்களா எல்லாரும்? எஸ். சரி, ஓகே கைஸ், நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். நீங்க கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, அமைதியா இருக்காதீங்க, அப்பதான் எனக்கு என்ன ஆக்ஷன் இருக்குன்னு தெரியும் பேக்ரவுண்ட்ல. ஓகேவா? அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இப்ப திரும்ப ஒரு ஸ்ட்ரிங் எழுதுறேன், அதாவது ஆப்பிள் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் எழுதுறேன். சரியா? இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நான் ஏன்ற வேரியபிள்ல வந்து என்ன பண்ணியிருக்கேன், நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த பக்கம் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இருக்கிறதுக்கு பேர் வந்து வேரியபிள், ஈக்குவலுக்கு இந்த பக்கம் தான் இதோட பேர் என்னது, வேல்யூ. இப்ப சொல்லுங்க, b ஈக்குவல் டு 5ன்னு சொல்றேன். இதுல எது வேரியபிள் எது வேல்யூ? c இஸ் ஈக்குவல் டு 15 வச்சுக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம் கைஸ், bன்றது வேரியபிளா வேல்யூவா? வேரியபிள். 5ன்றது வேல்யூ. ஸோ இந்த பக்கம் இருக்கிறது என்னது, வேரியபிள், இந்த பக்கம் இருக்கிறது வேல்யூ. நல்லா கவனிச்சுக்கோங்க.
வேரியபிள்ஸ் should be starts with alphabet or underscore. வேரியபிள்ஸ் எதுல ஸ்டார்ட் ஆகும், நம்ம பேர் எதுல ஸ்டார்ட் ஆகும், ஆல்பபெட்ஸ் ஆர் வந்து என்னது அண்டர்ஸ்கோர். இது ஹைஃபன் கிடையாது, அண்டர்ஸ்கோர் தரையில போடணும். இது வந்து என்னது அண்டர்ஸ்கோர். ஓகேவா? ஸோ வேரியபிள்ஸ் கேன் கண்டைன்ஸ் நம்பர்ஸ் அண்ட் அண்டர்ஸ்கோர். இது வந்து என்ன இருக்கும், அண்டர்ஸ்கோர் நம்பர் எல்லாமே என்ன இருக்கும், மிக்ஸ் ஆயிருக்கும். மொத்தம் 3 தான் இருக்கும். யாரெல்லாம் இருப்பாங்க, யாரெல்லாம் இருப்பாங்க, என்ன இருக்காங்க, ஆல்பபெட்ஸ். வேற யார் இருக்கா, நம்பர்ஸ். வேற யார் இருக்கா, அண்டர்ஸ்கோர். இது 3 தான் மிக்ஸ் ஆயிருக்கும். ஓகேவா? இது உங்க விஷ், நீங்க 3 மிக்ஸ் பண்ணி போட்டாலும் சரி, மிக்ஸ் பண்ணாம போட்டாலும் சரி. ஆனா இது வந்து என்னென்ன வேரியபிள்ஸ் என்னென்ன கண்டைன்ஸ் பண்ணிருக்கோம், ஆல்பபெட், நம்பர்ஸ், தென் வந்து என்னது அண்டர்ஸ்கோர். ஓகேவா? வேரியபிள் ஷுட் ஸ்டார்ட்ஸ் வித் என்னது गाइस, ஆல்பபெட்ஸ். வேற வேற எதுல ஸ்டார்ட்ஸ் பண்ணலாம், நம்பர்ல இல்லனா அண்டர்ஸ்கோர்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஆனா மாத்தி இது பண்ணுவோம். நம்பர்ல இருந்து என்னைக்குமே நம்ம பேர் வராது. கரெக்டா? ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு நம்பர் வந்து நம்ம பேரா வராது. கரெக்டா? அதனால நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண கூடாது. வேரியபிள் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு புரிஞ்சுதா எல்லாருக்கும்? புரிஞ்சுதா? இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, பீன்றத எதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன், சாரி 500 எதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன், பில ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். 15 எதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன், சில ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அப்ப சியும் பியும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 20 எதுல ஸ்டோர் ஆயிருக்கு, டி குள்ள யார் இருக்கா, 20. டி குள்ள யார் இருக்கா, 20. அதாவது print ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னா, அந்த டி குள்ள யார் இருக்காங்களோ அவங்கள வந்து என்ன பண்ணும், டிஸ்ப்ளே பண்ணும். print ஃபங்க்ஷன் அப்படின்னா டிஸ்ப்ளே பண்ணணும்னு அர்த்தம். ஆக்சுவலா இதுக்கு பேரு print. இதுக்கு பேர் என்னது, print. இந்த ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் இருக்கு இல்லையா, இதுக்கு பேரு தான் ஃபங்க்ஷன். ஒரு சில இடத்துல ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, ஒரு சில இடத்துல மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது புரிஞ்சுதா? இதுக்கு பேரு தான் என்னது, print ஃபங்க்ஷன். புரிஞ்சுதா? ஸோ இது எதுக்காக யூஸ் பண்றாங்க, அவுட்புட் டு டிஸ்ப்ளே தான் அவுட்புட். ஸோ print ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்றாங்க, டு டிஸ்ப்ளே தான் அவுட்புட். அவுட்புட்டை டிஸ்ப்ளே பண்றதுக்கு தான் யூஸ் பண்றாங்க. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? சரி, ஓகே. இது ஒரு ஸ்னாப் எடுத்துக்கோங்க பார்க்கலாம். எடுத்துட்டீங்களா? ஓகே. தென் அடுத்தது, இப்போ நான் உங்களுக்கு இண்டெக்ஸிங்னா என்னன்னு சொல்லி தரப்பா. இண்டெக்ஸ்னா என்ன, பொதுவா உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. இண்டெக்ஸிங் அப்படின்னா என்ன? ஸோ நம்ம புக்கிலலாம் இருக்குமே இண்டெக்ஸ். எதுக்காக இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க, இண்டெக்ஸ் பக்கம் இண்டெக்ஸ் கொடுக்காம இருக்கலாம், ஏன் கொடுத்துருக்காங்க, டக்குன்னு அந்த சாப்டரை போய் நீங்க வந்து எடுத்து பார்க்கலாம். கரெக்டா? ஸோ அதே மாதிரி தான் இதுக்கு இண்டெக்ஸ் ஏன் கொடுக்குறாங்கன்னு நான் சொல்றேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாசிட்டிவ் இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 0, 0, 1, 2, 3, 4. இது இண்டெக்ஸ் பொசிஷன். இது வந்து என்னது, பாசிட்டிவ் இண்டெக்ஸிங். ஸோ பாசிட்டிவ்ல வந்தா இதுக்கு பேர் வந்து என்னது, பாசிட்டிவ் இண்டெக்ஸிங். அண்ட் நெகட்டிவ் இண்டெக்ஸ் பொசிஷன் இருக்கு, -1, -2, -3, -4. இது வந்து -5. ஸோ இது வந்து நெகட்டிவ் இண்டெக்ஸிங். நெகட்டிவ் இண்டெக்ஸிங். நெகட்டிவ் இண்டெக்ஸிங் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது guys, -1ல இருந்து, அதாவது கடைசியில இருந்து. கைஸ் நீங்க எந்த வேல்யூ வேணாலும் வச்சுக்கோங்க, ஆப்பிளா, ஆரஞ்சா, உங்க பேரா, எந்த வேல்யூ வேணாலும் ஸ்ட்ரிங்குக்குள்ள வச்சுக்கோங்க. ஆனா பாசிட்டிவ் இண்டெக்ஸ் எதுல ஸ்டார்ட் ஆகும், 0ல ஸ்டார்ட் ஆகும். நெகட்டிவ் இண்டெக்ஸ் எதுல ஸ்டார்ட் ஆகும், -1ல ஸ்டார்ட் ஆகும். இது ஏன் நான் கொடுக்குறேன் அப்படின்னா, நீங்க print ஃபங்க்ஷன்ல a(0) அப்படின்னா 0th இண்டெக்ஸ்ல யார் இருக்கா, ஏன்ற கேரக்டர் எதுக்குள்ள இருக்கு, 0 இண்டெக்ஸ்ல இருக்கு. சொல்லுங்க, print ஃபங்க்ஷன்ல a(-1) யாரு, இந்த கேரக்டர் எதுல இருக்கு, -1ல இருக்கு. சோ இண்டெக்ஸிங் வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ இண்டெக்ஸிங் என்னன்னு புரிஞ்சுதா, இண்டெக்ஸிங்னா என்ன, பாசிட்டிவ் இண்டெக்ஸிங்னா என்ன, நெகட்டிவ் இண்டெக்ஸிங்னா என்ன, எப்படி அக்சஸ் பண்றதுன்னு புரிஞ்சுதா? ஜஸ்ட் ஒரு ஸ்னாப் எடுத்துக்கோங்க பார்க்கலாம். நம்ம கோடிங்கா போலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தியரிட்டிக்கலா கொஞ்சம் பார்க்கணும், அப்புறம் கோடிங்கா போனீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஸ்னாப் எடுத்துட்டீங்களா? எஸ், ஓகே. நான் ரிமூவ் பண்ணிடுறேன்.
ஓகே. தென் ஸ்லைசிங் அப்படின்னா ஸ்லைஸ்னா என்னது guys? கடையிலலாம் விற்கிறாங்கல்ல ஸ்லைஸ்னா என்னது? வார்த்தைக்கு அர்த்தம் கேட்கிறேனா? ஸ்லைசிங்னா என்ன? ஸ்லிட்டிங். ஒரு பார்ட் உங்களுக்கு இப்போ நீங்க மேங்கோ ஸ்லைஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பார்ட்டை மட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்லைசிங்ன்றது ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் பார்க்கறது தான் என்னது? ஸ்லைசிங். ஓகேவா? இதோட சின்டாக்ஸ் பாருங்க. வேரியபிள் ஆர் வேல்யூ. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. இது வந்து ஸ்கொயர் பிராக்கெட் சரியா? ஸ்டார்ட் இண்டெக்ஸ் தென் கோலன் ஸ்டாப் இண்டெக்ஸ் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப்பு தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப். இதுதான் சின்டாக்ஸு. இது வந்து எப்படி எழுதணும்னு நான் சொல்லித்தரேன். ஏ ஆஃப் அதை வந்து நான் ஆப்பிள்னு எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இண்டெக்ஸ் நீங்கள் தான் இமேஜின் பண்ணணும். நம்மளுக்கு புரியாது மறந்துடும் அப்படின்னு தான் நான் இண்டெக்ஸ் பொசிஷன் எழுதுகிறேன். 0 1 2 3 4 -1 -2 -3 -4 -5. இப்போ சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும். print ஃபங்க்ஷன்ல a of 0:4:1 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? 0ன்றது ஸ்டார்ட் இண்டெக்ஸா ஸ்டாப் இண்டெக்ஸா? ஸ்டார்ட் இண்டெக்ஸ். 4ன்றது ஸ்டாப் இண்டெக்ஸ். 1ன்றது ஸ்டெப். நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்ப எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? 0ல இருந்து. 0 1 2 3 4ல ஸ்டாப் ஆனா 4 எடுக்க கூடாது. 4ல எதுல ஸ்டாப் ஆகுதோ அந்த நம்பரை வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம எடுக்க கூடாது. புரியுதா? அண்ட் ஸ்டெப் வந்து 1னால நம்ம ஒரு படிக்கட்டா வரும், ஒரு ஸ்டெப்பா. ஃபர்ஸ்ட் 0 தென் 1 தென் 2 தென் வந்து என்னது 3. 0 1 2 3ல யார் இருக்கா? APPL கேரக்டர் வந்து என்ன ஆயிரும் உங்களுக்கு? ஸ்லைஸ் ஆயிரும். புரிஞ்சுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? இந்த இதில் இருக்க டவுட் இருக்கா? தயவு செஞ்சு டவுட் இருந்தால் கேளுங்க. நம்ம அடுத்தது வந்து மூவ் பண்ணணும். நான் இன்னொரு எக்ஸாம்பிள், நிறைய எக்ஸாம்பிள் வச்சிருக்கேன் ஸ்லைசிங்க்கு. இது புரிஞ்சுதா? தென் அடுத்தது பாருங்க. அகைன் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் தரேன். பிரிண்ட் ஃபங்க்ஷனில் a ஆஃப் இதில் வச்சுக்கலாம் 2 வச்சுக்கலாம். 2ல ஸ்டார்ட் ஆகி 4ல முடியணும். ஸ்டெப் வந்து என்னது? 1. ஸோ இதோட ஆன்சர் என்ன? 2ல ஆரம்பிக்குதாமா? எதுல முடியுதாமா? எதுல முடியுதா? 4 எடுப்பீங்களா? 4 எடுக்க கூடாது. ஓகே, அவ்வளவுதான். 2ம் 3யும் இருக்காங்க. ஸ்டெப் வந்து 2 3. 2 3ல யார் இருக்கா? PL கேரக்டர் வந்து எதுல இருக்கு? அதெல்லாம் இருக்கு. புரிஞ்சுதா? இப்போ ஐ வில் கிவ் another எக்ஸாம்பிள். ஜஸ்ட் பாருங்க. print a ஆஃப். நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்? நான் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் கொடுக்கல. நான் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் சரி, அதை நான் கடைசியில் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து நான் என்ன பண்ணல, ஸ்டெப்பு வந்து கொடுக்கல. ஸ்டெப்பு கொடுக்கல அப்படின்னா பை டிஃபால்ட்டாக அது 1ன்னு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்க, கோலன் வச்சிருக்கா. ஒரே ஒரு கோலன் இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து ஸ்டார்ட் இண்டெக்ஸ், செகண்ட் வேல்யூ வந்து என்னது? ஸ்டாப் இண்டெக்ஸ். ஸ்டெப்பு கிடையாது. புரியுதா? ஸ்டெப் இல்லைன்னா பை டிஃபால்ட்டாக அது 1ன்னு எடுத்துக்கோ. புரியுதா? புரிஞ்சுதா? ஓகே. அப்ப இதோட ஆன்சர் என்னது? APPL. சேம் அதே ஆன்சர் தான். 1 வந்து என்ன பண்ணிருக்கு? பை டிஃபால்ட்டா அது வந்து என்னன்னு எடுத்திருக்கு? 1ன்னு எடுத்திருக்கு. புரியுதா? தென் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஃபங்க்ஷன்ல இப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டேன்? ஸ்டார்ட் இண்டெக்ஸ் நான் கொடுக்கல, ஸ்டாப் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸ்டெப்பும் நான் கொடுக்கல, எனக்கு பிடிக்கல. ஸ்டார்ட் இண்டெக்ஸை பை டிஃபால்ட்டா வந்து 0ன்னு எடுத்துக்கும். ஸ்டார்ட் இண்டெக்ஸை பை டிஃபால்ட்டா என்னன்னு எடுத்துக்கும்? 0ன்னு எடுத்துக்கும். ஸ்டாப் வந்து என்ன கொடுத்துருக்கேன்? 4ன்னு கொடுத்துருக்கேன். ஸ்டெப் வந்து என்னது? 1 பை டிஃபால்ட்டா 1. அப்ப இதோட ஆன்சர் என்னது? APPL. சேம் அதேதான். இதோட ஆன்சர் என்னது? APPL. ஓகேவா? தென் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா print ஃபங்க்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட்ஸ் வித் 0. நான் வந்து ஸ்டாப்பே கொடுக்கல. ஓகேவா? முடிச்சிட்டேன். ஓகேவா? அப்போ ஸ்டெப் வந்து பை டிஃபால்ட் 1ன்னு சொல்லிடுவீங்க. இப்போ உங்க பஸ் வந்து போகுது, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறீங்க. நடுவுல ஸ்டாப்பே இல்லைன்னா பஸ் எங்க போகும்? ஆரம்பிக்கிறது 0ல ஆரம்பிக்குதாமா? ஆரம்பிக்கிறது எங்க? 0ல ஆரம்பிக்குதான். ஸ்டாப் இல்லைன்னா டில் கடைசி வரையும் போகும். அப்போ இங்க உங்களுக்கு எல்லாருமே வந்து என்ன ஆவாங்க? பிரிண்ட் ஆவாங்க. எல்லாருமே பிரிண்ட் ஆவாங்க. புரிஞ்சுதா?
ஓகே. புரிஞ்சுதா? தென் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. இது அப்சர்வ் பண்ணீங்கன்னா செம ஈஸியா இருக்கும். ஓகேவா? சின்ன சின்ன ட்ரிக்ஸ் மாதிரி தான். சரியா? தென் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா print ஃபங்க்ஷன்ல ஏல ஸ்டார்ட் ஆகி இப்போ நான் எதுவுமே கொடுக்கல, ஸ்டார்ட்டும் கொடுக்கல ஸ்டாப்பும் கொடுக்கல, இப்படி நான் மொட்டையே கொடுத்துட்டேன். ஸோ அப்போ ஸ்டார்ட் இண்டெக்ஸ் என்னன்னு எடுத்துக்கோ? டிஃபால்ட் 0. ஜீரோ. 0. கொடுக்கல அப்படின்னு என்ன பண்ணும்? ஸ்டாப் கொடுக்கல அப்படின்னு என்ன பண்ணும்? கம்ப்ளீட்டா ஜீரோல இருந்து கம்ப்ளீட்டா போயிட்டே இருக்கும். ஸ்டெப் வந்து ஒன்னொன்னா பிரிண்ட் ஆகும் இல்லையா? அப்ப இதோட ஆன்சர் என்னது? APPL. ஆப்பிள் ஸ்ட்ரிங் வந்து என்ன ஆகும்? பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ புதுசா ஒருத்தர் வராங்க, பிரிண்ட் ஓகேவா AR கொடுத்துட்டேன், இது 4ன்னு கொடுத்துட்டேன். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 செகண்ட் 4 வேண்டாம். ஓகேவா? எதுவுமே கொடுக்கல, நான் வந்து திடீர்னு -1 கொடுக்குறேன். பார்த்தீங்க அப்படின்னா -1 கொடுக்குறேன். ஸ்டார்ட் இண்டெக்ஸ் என்னது? 0. ஸ்டாப் இண்டெக்ஸ் அது இண்டெக்ஸ் எண்ட்லெஸ் போயிட்டே இருக்கும். ஸ்டெப் வந்து என்ன கொடுத்துருக்கேன்? -1. -1னா -1னா என்ன அர்த்தம்னா ரிவர்ஸ்ல பிரிண்ட் ஆகும் गाइस. இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? 0ல இருந்து டில் எது வரையும் போயிட்டு இருக்கோம்? எண்டிங் வரையும் போயிட்டு இருக்கோம். -1னா ரிவர்ஸ்ல பிரிண்ட் ஆகும். ரிவர்ஸ்ல நொண்டி அடிப்பாங்க. 4 3 2 1 0. இதோட ஆன்சர் என்ன? ELPPA. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். புரிகிறதா நான் என்ன சொல்றேன்ட்டு? இதுல யாருக்காவது கன்ஃபியூஷன்ல இருக்கா? ரிவர்ஸ் பிரிண்டிங்க்கு மைனஸ் வேல்யூ கொடுக்கணும். அந்த மாதிரி ரிவர்ஸ்ல போனோம்னா -1. புரிஞ்சுதா? தென் பிரிண்ட் ஃபங்க்ஷன்லாம் இப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். நான் வந்து ரெண்டு ஸ்டெப்பா ரிவர்ஸ் போகணும். படிக்கட்டே இமேஜின் பண்ணிக்கோங்களேன், ரெண்டு ஸ்டெப்பா பின்னாடி போகணும். இப்போ எப்படி போவீங்க? ஃபர்ஸ்ட் வந்து இது எழுதிடணும். ஸ்டார்ட் இண்டெக்ஸ் என்னது? 0. ஸ்டாப் வந்து என்ன ஆகுது? கிடையாது. அப்போ டில் எண்டு வரையும். 2 to ஸ்டெப்னா 4ல இருந்துக்கிட்டு பின்னாடி வரீங்க, 2ல இருந்துக்கிட்டு பின்னாடி வரீங்க. இதோட ஆன்சர் என்ன? 4 2 0. என்ன ஆன்சர் இருக்கு? EPA. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நீங்க கோடிங் ரன் பண்ணி பாருங்க, அவுட்புட் வரும். இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, ஜஸ்ட் ஸ்னாப் எடுத்துக்கோங்க. இப்போ தாராளமா நம்ம கோடிங்குள்ள போகலாம். ஸ்னாப் எடுத்துட்டீங்களா? எஸ். ஓகே, சரி நான் இதை மூவ் பண்ணுறேன். பாருங்க, இதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நான் எந்த கிளாஸ் எடுத்தாலும் இந்த நோட் புக் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ ஸ்ட்ரிங்ன்றது நான் என்ன சொன்னேன்? கலெக்ஷன் ஆர் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் விச் இஸ் என்க்ளோஸ்ட் பை வந்து என்னது? கோட்ஸ். ஓகேவா? கேரக்டர்ஸ் என்னென்ன இருக்கு? ஆல்பபெட்ஸ் இருக்கலாம், நம்பர்ஸ் இருக்கலாம், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கலாம். இதை ஏன் இம்மியூட்டபிள்னு சொல்றாங்க? ஒருக்கா நம்ம கொண்டு வந்துட்டோம்னா அதை வந்து என்ன பண்ண முடியாது? சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்றாங்க. புரியுதா? தென் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீட்ஸ் ஃபார் டேட்டா சயின்ஸ். ஸோ டேட்டா சயின்ஸுக்கு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா டெக்ஸ்ட் ப்ராசஸிங். உங்களுக்கு இப்போ புரியாது, நான் வந்து அந்த 6 weeks கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இதுக்கெல்லாம் அர்த்தம் புரியும். ஓகேவா? NLP டெக்ஸ்ட் ப்ராசஸிங்லாம் யூஸ் பண்ணுவாங்க. யூடியூப்லலாம் கேப்ஷன் பார்த்துருக்கீங்களா? நம்ம இங்கிலீஷ்ல பேச பேச கேப்ஷன் ஜென்ரேட் ஆகும் பார்த்துருக்கீங்களா யூடியூப்ல? அதுக்கு இந்த ஸ்ட்ரிங் கான்செப்ட் தான் யூஸ் பண்றாங்க. அவங்க பேச பேச அந்த வார்த்தைகள் வந்து ஸ்ட்ரிங்கா வந்து என்ன ஆகும்? உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேவா? அண்ட் ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்றாங்க டெக்ஸ்ட் டேட்டால இருந்து. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட மார்க் ஷீட்டு இல்லைன்னா உங்களோட ஏதாவது ஃபார்ம் இருக்கு அப்படின்னா அது வந்து ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுமா? நீங்க கூகுள் லென்ஸ்ல கொடுத்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமா முடியாதா? முடியும். தென் கிளீனிங், டோக்கனைசேஷனுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு டேட்டாவை கிளீன் பண்றதுக்கும் டோக்கனைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து லேட்டரா பாத்துக்கலாம். இது வந்து நீங்க கன்ஃபார்மா பார்க்கணும் அவசியம் இல்லை. இது புரிஞ்சுதா உங்களுக்கு? NLP டாஸ்க்னா என்ன? ஸோ NLP டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நேச்சுரல் நம்ம ஹியூமன் பீயிங் பேசுறோம் இல்லையா? ஸோ மை நேம் இஸ் அப்படின்னு சொல்றேன்ல, மை நேம் இஸ்ன்னு டெக்ஸ்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீச் ரெகக்னிஷன், நீங்க பேச பேச டெக்ஸ்டா கன்வெர்ட் ஆகுமா? உங்க வாட்ஸ்அப்ல இருக்கு. நம்ம பேச பேச அது வந்து டெக்ஸ்டா கன்வெர்ட் ஆகுமா? நம்ம என்ன சொல்றோமோ அது ஸ்ட்ரிங்கா எடுத்துக்கும். அது
ஓகே ஓகே. ஸோ என்எல்பி பெரிய டாஸ்க் இருக்கு, நான் சொன்னேன் இல்லையா, அந்த வீக் வந்து என்எல்பி பத்தி தான் பார்ப்போம். ஸோ டோன்ட் வரி, ஓகேவா? ஸோ இதுல வேற வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, சரி, ஓகே கைஸ். இங்க பாருங்க, ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இருந்தா வேரியபிள்னு சொல்லுவோம், ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இருந்தா இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? வேல்யூ அப்படின்னு வேல்யூ. சொல்லுவோம். இப்போ நீங்க எல்லாருமே ஹலோ கொடுத்துருப்பீங்க இல்லையா? நேத்து எல்லாரும் என்ன பண்ணீங்க? இந்த கோட்ஸுக்குள்ள இருக்கிறது என்ன பண்ணீங்க? டைரக்டா பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுத்தீங்க. ஆனா நான் என்ன பண்ணிருக்கேன்? இதை வந்து ஏன்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ ஏக்குள்ள யார் இருக்கா? டிஸ்ப்ளே பண்ணுனா யார் டிஸ்ப்ளே பண்ணும்? எனக்கு யார் டிஸ்ப்ளே பண்ணும்? ஹெலோவை டிஸ்ப்ளே பண்ணும். ஓகேவா? இது எப்படி எழுதணும் நான் சொல்லி தரேன். எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா, இந்த செல்லை கிளிக் பண்ணிட்டு இதை வந்து நீங்க மார்க் டவுன் சேஞ்ச் பண்ணி, இதை வந்து என்னன்னு சேஞ்ச் பண்ணணும்? மார்க் டவுன் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்? இது வந்து நீங்க டைப் பண்ணிக்கலாம். அதாவது சும்மா டைப் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பேராகிராஃப், சும்மா டைப் பண்ணா ஜஸ்ட் வந்து அது வந்து என்னது? பேராகிராஃப். ஓகேவா? நீங்க ஒரு ஹேஷ் கொடுத்தீங்க அப்படின்னா, டபுள் ஹேஷ் கொடுத்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் தெரியுதா? டிஃபரன்ஸ் தெரியுதா? ஸோ ஒரு பெரிய சைஸு, அதை விட சின்னது, அதை விட சின்னது, அதுதான் என்னது? இந்த ஹேஷோட டிஃப்ரென்ஸ். பட் நீங்க ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, நீடட் இல்லை, கோடிங் தான் இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் என்னன்னு ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. புரியுதா? இது வந்து மார்க் டவுன்ல மட்டும்தான் எழுத முடியும். நீங்க விஎஸ் கோட் யூஸ் பண்றவங்க பிளஸ் மார்க் டவுனை கிளிக் பண்ணிக்கோங்க எல்லாருமே, சரியா? ஓகேவா? விஎஸ் கோட்ல பிளஸ் கோட் பிளஸ் மார்க் டவுன் இருக்குதானே? எல்லாருக்கும் கூகுள் கோலாப் எல்லாத்துலயும் இருக்குதானே? ஓகேவா? ஸோ இது எல்லாமே நான் பேராகிராஃபாக தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதில் இப்படியே எழுதலாம், இல்லைன்னா நீங்கள் உங்கள் நோட்டில் எழுதலாம். கோடிங்கை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? இதெல்லாம் போட்டுக்கலாம். புரியுதா? புரிஞ்சுதா? பேக்ரவுண்ட் நாய்ஸ் வருதா இருக்காது? தென் அடுத்தது வந்து பாருங்க, இங்க வந்து நிறைய கொடுத்துருக்கேன். இங்க வந்து என்ன கொடுத்துருக்கேன்? நிறைய வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். நிறைய வேல்யூஸ் எதுல ஸ்டோர் பண்ணியிருக்கேன்? ஏன்ற வேரியபிள்ல. ஸோ நீங்க ஒண்ணுமே கொடுக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா சி பிராக்கெட் எடுத்துக்கோ. ஆக்சுவலா இந்த பிராக்கெட்டுக்கு பேர் பேரந்தசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பிராக்கெட்டா எடுத்துக்கோ? பேரந்தசிஸ் பிராக்கெட்டா எடுத்துக்கோ. இப்போ நான் ஸ்கொயர் பிராக்கெட்ல கொடுத்தேன்னா என்னோட அவுட்புட் எதுல வரும்? ஸ்கொயர் பிராக்கெட்ல வரும். இப்போ நான் கேர்லி பிராக்கெட் கொடுத்தேன் அப்படின்னா என்னோட அவுட்புட் கேர்லி பிராக்கெட்ல வரும். நான் சி பிராக்கெட் கொடுத்தேன்னா என்னோட அவுட்புட் எதுல வரும்? சி பிராக்கெட்ல கொடுத்தேன்னா எதுல வரும்? பேரந்தசிஸ்ல கொடுத்தா பேரந்தசிஸ்ல வரும். ஆனா பை டிஃபால்ட்டாவே நீங்க கொடுக்கலாம்னா அது என்னவா எடுத்துக்குது? பேரந்தசிஸ்ல இருக்கிற மாதிரி தான் அது எடுத்துக்குது. புரிஞ்சுதா? புரிஞ்சா? சொல்லுங்க. இதுல வந்து இங்க வந்து எத்தனை வேல்யூ கொடுத்துருக்கேனா? ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். இங்க வந்து 2 or more வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா வந்து பேரந்தசிஸ்ல எடுத்துக்கும். புரியுதா? ஓகே, புரிஞ்சுதா? தென் இங்க வந்து நம்ம இப்படி எழுதலாம், a equal to 10, b equal to 20, c equal to 13 எழுதுறதுக்கு பதிலா ஒரே லைன்ல எழுதலாம். ஆனா வெயிட் should be balanced இருக்கணும். இங்க 3 வேரியபிள் எழுதுறீங்க அப்படின்னா இங்க வந்து எத்தனை இருக்கணும்? 3 வேல்யூ இருக்கணும். 3 வேரியபிள் எழுதுனீங்கன்னா இங்க என்ன இருக்கணும்? 3 வேல்யூ. இப்போ ஏக்குள்ள யார் இருக்கான்னு பிரிண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா யார் இருக்கா? ஏக்குள்ள 10 இருக்காங்க. பிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 20. சியும் பியும் ஆட் பண்ணா என்ன யார் வருவாங்க நம்மளுக்கு? 50. புரிஞ்சுதா? எஸ், ஓகே. ஸோ இப்போ இதில் இருக்கிறது நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க, நான் சொல்கிறவங்க தான் நீங்கள் சொல்லணும், சரியா? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது யார் சொல்கிறீங்க? ஜபினா சொல்கிறீங்களா? இதுக்கு இது ஸ்டார்ட் இண்டெக்ஸ் என்னது ஜபினா? ஸ்டார்ட் இண்டெக்ஸ் 0. ஸ்டாப் எதுவும் கொடுக்கல. அப்போ 0ல இருந்து என்ன பண்ணும்? இது எண்ட் வரைக்கும் போகும். ஸ்டெப் வந்து 1. அப்போ எப்படி பிரிண்ட் ஆகும்? 1 பிரிண்ட் ஆகும். ஆமா, கரெக்ட். ஸோ ஹலோ வேர்ல்டு ஆன்சர். புரியுதா? ஓகேவா? ஸோ அந்த ஸ்பேஸும் ஒன் ஆஃப் த கேரக்டர் தாங்க. ஸ்பேஸுக்கு என்ன இருக்கு? இண்டெக்ஸ் பொசிஷன் இருக்கு. ஓகேவா? ஜஃபார் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? ஸ்டார்ட் இண்டெக்ஸ் 0. எண்ட் 6 கொடுத்திருக்காங்க. அப்ப 0ல இருந்து எது வரையும் வரும்? 5 வரையும் எடுத்துக்கலாம். 0 1 2 3 4 5. ஓகே. ஸ்டெப் 1. அப்ப இதுல என்னென்ன பிரிண்ட் ஆகும் ஜஃபார்? 0 1 2 3 4 5 இதெல்லாம் பிரிண்ட் ஆகும். ஹலோ வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஹலோ ஸ்பேஸ் வர வந்து என்ன ஆகும்? ஸ்பேஸ் வந்து 6 கேரக்டர். அது அப்படியா? 0 1 2 3 4 ஸ்பேஸ் எத்தனை கேரக்டர்?
இப்போ ஃபிஃப்த் கேரக்டர். நீங்க என்ன சொன்னீங்க? ஸோ அப்போ ஸ்பேஸும் வந்து என்ன ஆகும் உங்களுக்கு? பிரிண்ட் ஆகும் வித் ஸ்பேஸோட. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஓகே, நீங்க சொல்லுங்க கஸ்தூரி. ஸ்டார்ட் இண்டெக்ஸ் என்னது? ஸ்டார்ட் இண்டெக்ஸ் என்ன கஸ்தூரி? உங்களுக்கு தான் ஈஸியா இருக்கு, ஏன் யோசிக்கிறீங்க? ஸ்டார்ட் இண்டெக்ஸ் என்னது? ஒரு நிமிஷம், நான் மைக் ஆன் பண்ண மறப்பேன். ஸ்டார்ட் இண்டெக்ஸ். ஜீரோங்கண்ணா. ஸ்டாப். ஸ்டாப் வந்து 2 கொடுத்துருக்கீங்க. நல்லா பாருங்க. ஸ்டாப் பொசிஷன்ல யார் இருக்கா? 5 எத்தனை? 5 இருக்குங்க. 5ன்றது ஸ்டாப் இண்டெக்ஸ், 2ன்றது ஸ்டெப். சோ அப்ப 0ல இருந்து எது வரையும் வரும்? 0ல இருந்து எது வரையும் வரும்? 0 1 2 3 4 வரைக்கும் வருங்களா? 4 வரையும் வரும். அப்ப எப்படி பிரிண்ட் ஆவாங்க? யாரெல்லாம் பிரிண்ட் ஆவா? 2னா ரெண்டு ரெண்டா விட்டு விட்டு ஸ்டெப் வந்து 2 கொடுத்துருக்காங்க. அப்ப 0 பிரிண்ட் ஆவாங்க. தென் யார் பிரிண்ட் ஆவா? 1. தென் யார் பிரிண்ட் ஆவா? 1 பிரிண்ட் ஆக மாட்டாங்க. 0 2 தென் அடுத்தது யார் பிரிண்ட் ஆவா? 4 பிரிண்ட் ஆவா? 3 4. கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. 0 1 2 3 4 வரையும் வருவாங்கன்னு சொன்னீங்களா? ஃபர்ஸ்ட் யார் பிரிண்ட் ஆவா? 0. ஸ்டெப் வந்து 2 2. அப்போ ஒன்னொன்னா விட்டு வரும். அப்ப யாரை விட்டுருவாங்க? 2வை விட்டுட்டு அடுத்தது யார் பிரிண்ட் ஆவா? சாரி, 1 விட்டுட்டு அடுத்தது யார் பிரிண்ட் ஆவா? 2 பிரிண்ட் ஆவாங்க. 3யை விட்டுட்டு அடுத்தது யார் பிரிண்ட் ஆவா? 4. இப்போ 0 2 4 ஆன்சர் என்னது? 0th பொசிஷன்ல H இருக்காரு. செகண்ட் பொசிஷன்ல யார் இருக்கா? L. 4th பொசிஷன்ல யார் இருக்கா? கன்ஃபியூஸ் ஆகுதா? சரி, ஒரே நிமிஷம். சரி பாருங்க, நல்லா லிசன் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன கொஸ்டின் கொடுத்திருந்து? 0ல ஸ்டார்ட் ஆகி 5ல முடியுறதா? சோ இதெல்லாம் கொடுத்திருந்தனா A ஆஃப் பிரிண்ட். ஓகேவா? நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஏல வந்து என்ன ஸ்டோர் பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஹலோ ஹலோ ஸ்பேஸ் வேர்ல்டு. சரியா? எல்லாருமே லிசன் பண்ணுங்க. இண்டெக்ஸ் நீங்க தான் ஞாபகம் வச்சுக்கணும். 0 1 2 3 4 5 6 7 8 9 10 -1 -2 -3 -4 -5. இது -6 -7 -8 -9 -10 -11. நான் சொல்லுங்க, எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0ல ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னீங்க. எதுல முடியுது? 4ல முடியுது. எப்படி பிரிண்ட் ஆகும்? 2 2. 0 பிரிண்ட் ஆகும், 2 பிரிண்ட் ஆகும். அடுத்தது யாரு? 4. 0 2 4ல யார் இருக்கா? H இருக்காரு. 2ல யார் இருக்கா? L. 4ல இதுதான் பிரிண்ட் ஆயிருக்கு. அவுட்புட் தெரியுதா கீழே கடைசியில? ஜஸ்ட் எல்லாருமே ஒரு ஸ்னாப் எடுத்துக்கோங்க. நோட்ல வேணா எழுதிக்கோங்க. ஸ்னாப் எடுத்துட்டீங்களா? புரிஞ்சுதா? எல்லாருக்குமே புரிஞ்சுதா? ஒருத்தர் டவுட் கேட்டாதான் எல்லாருக்கும் புரியும். நீங்க டவுட்ஸ் கேளுங்க. எனக்கு என்ன ஆன்சர் ரெஸ்பாண்ட் பண்ண முடியுமோ நான் ரெஸ்பாண்ட் பண்றேன் உங்களுக்கு. எடுத்துட்டீங்களா? ஓகே. ஸோ பாருங்க, இது நீங்க ட்ரை பண்ணுங்க மேனகா. ஸோ அடுத்தது நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்ட் இண்டெக்ஸ் என்னது மேனகா? எக்கோ அடிக்குது. 2 இதுல கனெக்ட் ஆயிருக்கீங்களா? பக்கத்துல இருக்காதீங்க. 2 பேர் தள்ளி தள்ளி இருங்க பார்க்கலாம். 2 பேர் லேப்டாப் வச்சு பக்கத்துல இருக்கீங்களா? இல்லங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும். 0 ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாப் இண்டெக்ஸ் வந்து சாரி ஸ்டார்ட் இண்டெக்ஸ் 0ன்னு சொல்லிட்டீங்க. ஸ்டாப் வந்து எண்ட் வரைக்கும் வருங்கண்ணா. 0ல இருந்து அப்ப எல்லாரையும் எடுத்துக்கோங்க. எல்லாரும் எப்படி பிரிண்ட் ஆவாங்க? ஃபுல்லாவே வரும். -1 கொடுத்திருக்கேன். எப்படி பிரிண்ட் ஆகும்? கடைசில இருந்து. புரியுதா? ஃபர்ஸ்ட் D பிரிண்ட் ஆகும், L R W அப்படி கடைசில இருந்து பிரிண்ட் ஆகும். புரிஞ்சுதா? புரியுதுங்கண்ணா. ஓகே.
தென் ஆனா இப்ப கைஸ் செகண்டா இப்ப லாஸ்டா நீங்க இந்த ஸ்டாப் இண்டெக்ஸ்னு சொல்றதுல இருந்து தான் பிரிண்ட் ஆகுமாங்கண்ணா எப்பயுமே? ஆமா தேர்டா எழுதி இருக்குதுதானங்கண்ணா? ஐ மீன் இது கேக்குறீங்க, இது கேக்குறீங்களா? ஸ்டாப் இல்ல நான் மூணு கோலன் போட்டு 3 டைம் எழுதிருக்கீங்களா? லாஸ்டா இருக்கிற வாய்ஸ்ல தான் பிரிண்ட் ஆகுமான்னு கேக்குறேன். இது கேக்குறீங்களா? -1 கேக்குறீங்களா? ம். ஸோ இது வந்து ஆக்சுவலா எல்லாமே பிரிண்ட் பண்ணும். இதுக்கு அர்த்தம் என்னன்னா எல்லாமே பிரிண்ட் பண்ணும். ஆனா எப்படி பிரிண்ட் பண்ணும்? ரிவர்ஸ்ல இருந்து பிரிண்ட் பண்ணும். DLR அப்படி பிரிண்ட் ஆகும். ஓகேங்கண்ணா. புரியுதா? ஸோ இப்போ இன்கேஸ் வந்து நான் இங்க -1 யூஸ் பண்றேன், ஓகேவா? 2க்கு பதிலா -1 யூஸ் பண்றேன். இதோட அவுட்புட் பாருங்க. இதோட அவுட்புட் இப்போ எனக்கு என்ன பிரிண்ட் ஆயிருக்கு? என்ன பிரிண்ட் ஆயிருக்கு? எம்டி. எம்டினா என்னன்னா எதுல ஸ்டார்ட் ஆகுது? நம்பர் எதுல ஆரம்பிக்குது? 0ல ஆரம்பிக்குது. புரியுதா? நான் வந்து ரிவர்ஸ்ல சொல்லுங்க, ரிவர்ஸ்ல சொல்ல முடியுமா உங்களால? 0க்கு முன்னாடி யார் இருக்கா? ஹெச்ன்றது 0th பொசிஷன். ஹெச்சுக்கு முன்னாடி யார் இருக்கா? யாருமே முன்னாடி யாருமே இல்ல. யாருமே கிடையாது. ஓகேவா? இப்போ அப்படியே உல்டாவா மாத்தலாம். 5 தென் இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா 0 அப்படின்ட்டு வந்து கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதோட அவுட்புட் வந்து பாருங்க, OLLE அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. எப்படி பிரிண்ட் ஆயிருக்கு? 5ல இருந்து எங்க ஸ்டார்ட் ஆகுது? 5ல ஸ்டார்ட் ஆகுது. 5ல இருந்து எப்படி பிரிண்ட் பண்ணணுமாமா? ரிவர்ஸ்ல இருந்து பிரிண்ட் பண்ணணுமா? அஞ்சுக்கு முன்னாடி யார் இருக்கா? 4. 4க்கு முன்னாடி யார் இருக்கா? 3. 3க்கு முன்னாடி 2. 2க்கு முன்னாடி 1. ஆனா 0 வந்து எடுக்க கூடாது. இவங்க எந்த பொசிஷன்ல இருக்காங்க? ஸ்டாப் பொசிஷன்ல இருக்காங்க. புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? கைஸ் புரிஞ்சா உங்களுக்கு? நீங்க அடிஷனலா ஒரு ஃபீச்சர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிடலாம். புரிஞ்சுதா நான் என்ன சொல்றேன்ட்டு? எப்படி சொல்லணும்? அதாவது ஆரம்பிக்கிற ஸ்டார்ட் இண்டெக்ஸ் எது? 5. ஆனா நம்ம முடிக்கிற இடம் 0. ஆனா எப்படி பிரிண்ட் பண்ணணுமாமா? ரிவர்ஸ்ல இருந்து 5. அதுதான் சொல்றேன், ரிவர்ஸ்னா 5க்கு முன்னாடி யார் இருக்கா? 4 3 2 1 வரும். 0 வந்து வராது. சோ அதான் OLLE பிரிண்ட் ஆகுது. புரிஞ்சுதா? அதான் அவர் அப்பவே சொன்னாரு ஜஃபார். ஸ்பேஸ் வந்து என்னது? 5th இண்டெக்ஸ். அப்போ 4th இண்டெக்ஸ் யார் இருக்கா? ஓ 4th இண்டெக்ஸ், 3rd இண்டெக்ஸ், 2nd, 1st இண்டெக்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கா? ஜஃபார் சொன்னார் இல்லையா, 5th இண்டெக்ஸ் வந்து என்னது? ஸ்பேஸ். அதனால ஸ்பேஸும் பிரிண்ட் ஆயிருக்கு. தெரியுதா? ஸ்பேஸ் கண்ணுல பார்க்க முடியல. தெரியுதா? ஓகே இப்போ புரியுது. தெரியல. ஓகே. சோ இதுக்கு என்ன அவுட்புட் வரும்? ஸ்டார்ட் இண்டெக்ஸ் என்னது? 0. ஸ்டாப் கொடுக்கல. ஸ்டெப் என்னவா இருக்கும்? 1 தான் இருக்கும். 0ல இருந்து ஆர்டரா வருவாங்க. 0 1 2 3 4 5 அப்படின்னு ஆர்டரா வரும். புரியுதா? ஃபுல்லாவே வருமாங்களா? ஆமா, எல்லாமே பிரிண்ட் ஆகும். ஓகேவா? எக்ஷிதிகா நீங்க சொல்லுங்க, ஸ்டார்ட் இண்டெக்ஸ் என்னது இதுல? -5. -5ல ஆரம்பிக்குதா? ஸ்டாப் இண்டெக்ஸ்? சாரி கரெக்ட் தான். ஸ்டார்ட் இண்டெக்ஸ் -5. ஸ்டாப் இண்டெக்ஸ் அடுத்து சாரி -1ன்றது என்னது? ஸ்டாப் இண்டெக்ஸ். ஸ்டாப் இண்டெக்ஸ். அப்ப ஸ்டெப்ன்றது ஸ்டெப் வந்து 1. அப்போ -5னா இதுல என்ன லெட்டர் -5ல இருக்கு? -2 W. -4 ஆமா, நீங்க சொன்ன மாதிரி W வந்து எதுல இருக்கு? -5ல இருக்கு. அப்போ -5ல இருந்து எது வரையும் வருவீங்க? -5 அதாவது ஆர்டரா வருது. ஸ்டெப் -1 is exclude, so WORL. ஆமா. சோ அப்போ வந்து யாரெல்லாம் வருவா? -5 -4 -3 -2 வருவாங்க. -1 வரமாட்டாங்க. புரிஞ்சுதா? ஓகேவா கைஸ்? இதுல வேற யாருக்கா டவுட் இருக்கா? இதுல யாருக்கா டவுட் இருக்கா? சோ அதுதான் அவங்க சொன்னதான் இதுல ஆன்சர் வந்திருக்கு. WORL வந்திருக்கு. தென் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் இங்க என்ன கொடுத்திருக்காங்க கடைசியில? ஒண்ணுமே கொடுக்கல அப்படின்னா என்ன எடுத்துக்கணும்? 0. அண்ட் இந்த இதுல டாப் இண்டெக்ஸ்ல
எண்டு தி எண்டு வரைக்கும் டில் எண்டு எப்படி பிரிண்ட் ஆகும்? எல்லாரும் எப்படி பிரிண்ட் ஆவாங்க? மைனஸ் -2 to டூவா stop. -2 ரிவர்ஸ்ல ரிவர்ஸ்ல மைனஸ் DRW 10 8 6 4 2 1. ஸோ இவங்க எல்லாருமே உங்களுக்கு பிரிண்ட் ஆயிருப்பாங்க. புரிஞ்சுதா? ஸ்லைசிங் புரிஞ்சுதா? நான் லாஸ்டா சொல்ல மட்டும் சொல்லுங்க மேம். இப்போ எல்லாமே பிரிண்ட் ஆவாங்கன்னு சொன்னீங்களா? ஸ்டார்ட் டு ஸ்டாப் இண்டெக்ஸும் எல்லாரும் எப்படி பிரிண்ட் ஆவாங்க? ரிவர்ஸ்ல பிரிண்ட் ஆவாங்க. எல்லாருமே எப்படி பிரிண்ட் ஆவாங்க? ரிவர்ஸ்ல 2ல 2 ஸ்டெப்ஸா ரிவர்ஸ்ல வருது. புரியுதா? D ல இருந்து ஆரம்பிக்குது. D ல இருந்து D விட்டுட்டு, அதாவது 10 விட்டுட்டு 8 விட்டுட்டு 6, அதாவது ரெண்டு ஸ்டெப்பா. புரியுதா? அப்ப நான் ஒருத்தரை விட்டுட்டு தானே வரணும். புரிஞ்சுதா? அப்படி வருமா? புரியுதா? இப்போ இந்த டைரக்ஷன்ல பார்த்தோம்னா -1 -1 விட்டுட்டு -3 -5 -7 -9 தென் -11. புரிஞ்சுதா? என்னாச்சு? கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க எல்லாரும்? என்னாச்சு? ஓகே. இண்டெக்ஸ் பொசிஷன் தெரியலனா ஒரு இதா விட்டு பிரிண்ட் பண்ணுங்க. ரிவர்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் DA ஒரு இதை விட்டுட்டு R ஒரு இதை விட்டுட்டு W ஸ்பேஸை விட்டுட்டு இது O பிரிண்ட் ஆகுது, அதை விட்டுட்டு இது, தென் அப்படி 1 by 1 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா கைஸ்? எல்லாருமே ஒரு மாடுலேஷன்ல அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. புரியுதா? ஓகேவா? ஸ்லைசிங் புரிஞ்சுதா? பக்காவா? தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ். நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இதுக்கு பேரு அப்பர் மெத்தட். இதுக்கு பேர் வந்து என்னது? அப்பர் மெத்தட். இந்த ஹலோ வேர்ல்டு எதுல ஸ்டோர் பண்ணியிருக்கேன்? C-ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ C-யை வந்து அப்பர் மெத்தட் யூஸ் பண்ண அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாத்தையும் அப்பர் கேஸா மாத்திரும். அப்பர் மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா அது என்னவா மாத்தும்? அப்பர் கேஸா மாத்தும். லோவர் மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா லோவர் கேஸா மாத்தும். கேபிட்டலைஸ் மெத்தட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் என்னவா இருக்கும்? கேபிட்டலா இருக்கும். அண்ட் ஸ்ட்ரிப் மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா முன்னாடி இருக்கிற ஸ்பேஸையும் பின்னாடி இருக்கிற ஸ்பேஸையும் வந்து என்ன பண்ணிரும்? கட் பண்ணிரும். தென் வந்து லென்த் பாத்தீங்கன்னா இதோட லென்த் வந்து எவ்வளவு? மொத்தம் 11 கேரக்டர்ஸ் இருக்கும். இதுல யாருக்கா டவுட் இருக்கா? இந்த ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா? அப்பர் மெத்தட், லோவர் மெத்தட், கேபிட்டலைஸ் மெத்தட், ஸ்ட்ரிப் மெத்தட், லென் மெத்தட், ஏதாவது டவுட்? அதுக்கு பேர் லென் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, மெத்தட் கிடையாது. லென் ஃபங்க்ஷன். இதுல யாருக்கா டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேளுங்க பார்க்கலாம். அமைதியா இருக்காதீங்க. லென் ஃபங்க்ஷனா லென்த்தா? லென் ஃபங்க்ஷனா லென்த் கண்டுபிடிக்கிறது. கைஸ் பைதான் எத்தனை வேர்டிங்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. லெட்டர்ஸ். ஆமா லெட்டர்ஸ். எண்ணி பாருங்க. ஹலோ 5 வார்த்தை இருக்கு, வேர்ல்ட் 5 வார்த்தை இருக்கு, ஸ்பேஸும் ஒரு வார்த்தை தான். மொத்தம் 11 வார்த்தை. புரிஞ்சுதா? இது லென்த் ஃபங்க்ஷன்ல அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரிப் கேபிட்டலைஸ் அதுக்கெல்லாம் பி டாட் அந்த மாதிரி எழுதிருக்கீங்களே, இதுக்கு ஏன் இது பிராக்கெட் குள்ள எழுதிருக்கீங்களா? அந்த மாதிரி எழுதினா அவுட்புட் வருமா? பி டாட் லென் அப்படி போட்டு ஃபங்க்ஷன் கொடுத்தா வருமா? மெத்தட் கொடுத்தோம் பி டாட் லென்னு கொடுத்தா வருமான்னு கேக்குறீங்களா? ஆமா, கொடுத்து பார்க்கலாமா? பி டாட். ஆனா லென் ஃபங்க்ஷன்ல பாஸ் பண்ணணும். எரர் வருதா? ஓகே. லென் ஃபங்க்ஷனுக்குள்ள தான் பாஸ் பண்ணணும். மெத்தட் வேற, ஃபங்க்ஷன் வேற. ஃபங்க்ஷன்னா உள்ள வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? பாஸ் பண்ணுவீங்க வேல்யூவை. புரிஞ்சுதா? இது அவுட்புட் வந்து இன்டிஜர்ங்கிறதுனால நம்ம ஃபங்க்ஷனா கொடுக்குறோமா? ஆமா. ஓகே, சரியா? அண்ட் டேட்டா டைப்பும் இருக்கு. நான் அதை உங்களுக்கு இப்போ என்னன்ட்டு நான் உங்களுக்கு விளக்குறேன். சரியா? ஸோ நல்லா லிசன் பண்ணுங்க. அதாவது நம்ம 1 2 3 வந்து என்னன்னு சொல்லுவோம்? நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே பைத்தானோட டேட்டா டைப் என்னன்னா இதை வந்து நம்ம வந்து இன்டீஜர்ன்னு சொல்லுவோம். அண்ட் 1.5 பாயிண்ட்ல இருந்தது அப்படின்னா இதை வந்து நம்ம ஃப்ளோட்டுன்னு சொல்லுவோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா கோட்ஸுக்குள்ள இருந்தால் இப்போ நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? கோட்ஸுக்குள்ள இருந்தால் அதுக்கு பேர் என்னது? ஸ்ட்ரிங்கு. சரியா? அண்ட் காம்ப்ளெக்ஸ்னு ஒன்று இருக்கு, 4J. ஜேன்ற வார்த்தை இருந்தாலே 5 + 4J நீங்க படிச்சிருப்பீங்க 10th-லலாம். இதுக்கு பேர் வந்து காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் இது ட்ரூ ஆர் ஃபால்ஸா இருந்தது அப்படின்னா பூலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து டேட்டா டைப். இது எல்லாமே என்னது? டேட்டா டைப். புரிஞ்சுதா? புரிஞ்சா எல்லாருக்கும்? புரியலைங்க, மறுபடியும் சொல்லுங்க ப்ளீஸ்.
டேட்டா டைப்னா ஒரு டேட்டாவும் ஒரு எணம். ஓகேவா? ஸோ நம்பர்ஸ் எல்லாமே இன்டீஜர்னு சொல்லுவாங்க. புரியுதா? பாயிண்ட் வச்ச டெசிமல் பாயிண்ட் வச்ச நம்பர் எல்லாமே ஃப்ளோட்னு சொல்லுவாங்க. கோட்ஸுக்குள்ள இருக்கிறது எல்லாரையுமே ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. அண்ட் 4J அப்படின்ற வார்த்தை, ஜேன்ற வார்த்தை இருந்தாலே அதுக்கு பேர் காம்ப்ளெக்ஸ் தான். புரியுதா? ஓகே. ஏதாவது நம்பர் கூட ஜேன்ற வார்த்தை இருந்தாலே, ட்ரூன்னு இருந்தாலே அதுக்கு பேர் பூலியன். இது டேட்டா டைப் தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க. நம்ம பிரிக்கிறோம்ல, ஆல்பபெட்ஸ் தனியா, நம்பர்ஸ் தனியா, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் தனியா, அதே மாதிரி டேட்டா டைப் பிரிச்சு வச்சிருக்காங்க. புரிஞ்சுதா? ஓகேங்க. ஜஸ்ட் ஸ்னாப் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டீங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன மாதிரி நோட்ஸ் எடுத்து வைங்க. ஒரு டைமும் நம்ம வந்து 1 மணி நேரம் வீடியோ ப்ளே பண்ணிட்டு இருக்க முடியாது. நீங்க நோட்ஸ் எடுத்தீங்கன்னா டக்குன்னு ரிவைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். டவுட் இருந்ததுன்னா நீங்க ரெக்கார்டிங் பார்த்துக்கலாம். ஸ்னாப் எடுத்துட்டீங்களா? அடுத்தாச்சு. ஓகே. தென் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா லைன் ஃபங்க்ஷன் வந்து நான் முடிச்சாச்சு. இப்போ வந்து பாருங்க, 5ன்ற இன்டீஜரை எதுல ஸ்டோர் பண்ணியிருக்கேன்? ஏல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். 5 ஸ்டோர் பண்ணிருக்கேன். A + B வந்து என்னது? பிரிண்ட் C வந்து என்னது? பிரிண்ட் C என்னது? 10. ஸ்கிரீன் ப்ரெசென்டர்ல வசந்த். ஸ்கிரீன் நான் ஷேர் பண்ணியிருக்கேனே. ஓகே. ஷேர் ஆகலையா? ஓகே ஓகே. ஸோ இங்க வந்து பாருங்க, இது வந்து என்ன ஆகுது? ஆக்சுவலா கன்கேட்டினேஷன் அப்படின்னா ஜாயின் பண்றது ஆர் கம்பைன் பண்றதுன்னு அர்த்தம். 5 கம்பைன் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 5 எத்தனை? நமக்கு சொல்லுவோம்ல தமிழ்ல, 5 எத்தனை? 10. ஓகேவா? ஸோ ஹெலோவையும் வேர்ல்டையும் ஜாயின் பண்ணா நம்மளுக்கு யார் கிடைப்பா? ஹெலோ வேர்ல்டு. இங்க ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் வரும். நீங்க அங்க ஸ்பேஸை கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பேஸ் வராது, ஜாயின் பண்ணிடும் அப்படியே. புரியுதா? இப்போ அடுத்ததுல வந்து பாருங்களேன், ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததுல வந்து என்ன பண்ணிருக்காங்க? ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு ஸ்பேஸோட வந்திருக்கு. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இந்த 3 செல்ல யாருக்கா டவுட் இருக்கா? 3 செல்லுல யாருக்கா டவுட் இருக்கா? ஓகே. ஸோ அடுத்தது மூவ் ஆகலாமா? நான் தேர்ட் அந்த 20 இருக்குல்ல, அது மட்டும் சொல்லுங்க. ஓகே. ஸோ அதுதான், இந்த ஸ்ட்ரிங் வந்து ஏல ஸ்டோர் ஆயிருக்கு, இந்த ஸ்ட்ரிங் வந்து பில ஸ்டோர் ஆயிருக்கு. அப்ப ஏக்குள்ள யார் இருக்கா? ஹலோ. இதுக்குள்ள யார் இருக்கா? ஸ்பேஸ் தான் இருக்காங்க. இதுக்குள்ள யார் இருக்கா? வேர்ல்டு இருக்காங்க. அப்ப சீக்குள்ள யார் தான் இருக்கா? ஹலோ ஸ்பேஸ் வேர்ல்டு தான் இருக்காங்க. ஸோ ஹலோ ஸ்பேஸ் வேர்ல்டு பிரிண்ட் ஆயிருக்கா? புரிஞ்சுதா? புரிஞ்சா? புரிஞ்சுது. ஓகே. ஸோ இந்த ஃபார்மேட் ஸ்ட்ரிங் நான் கடைசியில சொல்றேன், கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. ஸோ இது பாருங்க, 5ன்றது இன்டீஜரா ஃப்ளோட்டா? இன்டீஜர். இப்போ உங்களுக்கு இல்ல, இது வந்து காம்ப்ளெக்ஸ். சரியா? நான் சொல்லி தரேன். இப்போ உங்களுக்கு ஏ வந்து தெரியல அப்படின்னா, பிரிண்ட் ஏனா ஏ பிரிண்ட் ஆகும். டைப் ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து ஏ கொடுத்தா அது என்ன டேட்டா டைப்னு சொல்ல. ஏ வந்து என்ன டேட்டா டைப் கைஸ்? இன்டீஜர். இப்போ நான் பி கொடுக்குறேன். உங்களுக்கு தெரியலன்னா நீங்க டைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்? டைப் வந்து செக் பண்ணிக்கலாம். இது என்ன டைப்? கிளாஸ் என்ன டேட்டா டைப் கிளாஸ் இது? காம்ப்ளெக்ஸ். புரிஞ்சுதா? அப்ப சி வந்து என்ன டேட்டா டைப் சொல்லுங்க. ஏவையும் பியும் ஆட் பண்ணோம் அப்படின்னா சி வந்து என்ன டேட்டா டைப்? பூலியன். ஆஹா, அது என்ன புதுசா பூலியன்லாம் சொல்றீங்க? சோ இது சியோட சியோட ஆன்சர் என்ன? 10 + 15J. 10 + 15Jனா 15J. இது வந்து என்னது? காம்ப்ளெக்ஸ். புரிஞ்சுதா? புரிஞ்சா? ஏன்பா கஷ்டமாவா கேட்டேன்? 5 + 15J கூட 5 ஆட் பண்ணா எது கூட ஆட் ஆகும்? 5. இந்த 5 என்ன ஆகும்? ஜாயின் ஆகும். 10 + 15J அவுட்புட் வருதா? பிரிண்ட் C குள்ள யார் இருக்கா? 10 + 15J. அப்போ டைப் C வந்து யாரு? ஆக்சுவலா இவங்க என்ன டேட்டா டைப்? இவங்க காம்ப்ளெக்ஸ். ஸோ அதனால காம்ப்ளெக்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. புரிஞ்சுதா? ஓகே. இப்போ இந்த 5 பாயிண்ட் இது வந்து ஃப்ளோட்டா இன்டிஜரா? ஃப்ளோட். தெரியல அப்படின்னா டைப் ஃபங்க்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? டேட்டா டைப் வந்து காமிக்கும். புரிஞ்சுதா? புரிஞ்சா? தென் அடுத்தது ஆப்பிள். ஸோ இது வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டபுள் வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதோட டேட்டா டைப் வந்து என்னது? டப்பிள். ஸோ இதோட ஆக்சுவலா இது வந்து எப்படி பிரிண்ட் ஆயிருக்கு உங்களுக்கு? ஓப்பன் க்ளோஸ்
பேரந்தசிஸ் பிராக்கெட்ல பிரிண்ட் ஆயிருக்கு. இது வந்து டப்பிள் சாப்டர் வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஸோ அதனால நீங்க ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இந்த பேரந்தசிஸ்குள்ள இருந்ததுன்னா அதுக்கு பேர் டப்பிள், இந்த சி பிராக்கெட்டுக்குள்ள இருந்து அதுக்கு பேர் என்னது, டப்பிள். புரியுதா? இன்கேஸ் இந்த கமாவை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இதோட டேட்டா டைப் வந்து என்னது, ஸ்ட்ரிங். ஆக்சுவலா இது வந்து என்னது, ஸ்ட்ரிங். ஸோ இதோட அவுட்புட் எதுல வந்திருக்கு, ஸ்ட்ரிங்ல தான் வந்திருக்கு. ஆனா கோட்ஸ் வந்து உங்க கண்ணுக்கு தெரியாது. ஸோ இதோட டேட்டா டைப் வந்து என்னது, ஸ்ட்ரிங். இப்போ நான் கமாண்ட் கொடுத்தேன்னா மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கா அர்த்தம். மல்டிபிள் வேல்யூஸ் இருந்தால் இதோட அவுட்புட் எப்படி பிரிண்ட் ஆகும், சி பிராக்கெட்ல பிரிண்ட் ஆகும், பேரந்தசிஸ்ல பிரிண்ட் ஆகும். புரியுதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா, இந்த செல்லுல யாருக்கா டவுட் இருக்கா? ஈஸி தான். கமா கொடுத்தா அது டப்பிள், கமா எடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து என்னது, சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர், ஸ்ட்ரிங். அவ்வளவுதான், ஸ்ட்ரிங் பிரிண்ட் ஆகும். புரியுதா? புரிஞ்சா? எஸ் எஸ். ஓகே ஓகே. தென் அடுத்தது வந்து பாருங்க, இது நீங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஸ்டார்ட் இண்டெக்ஸ் வந்து என்னது, 4. அப்போ 0ல முடியும்னு சொல்லியிருக்கான். அப்போ ரிவர்ஸ் 4ல இருந்து ரிவர்ஸா சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 4 பிரிண்ட் ஆவாங்க. 3 2 1 வருமா, 1 வரும். 0 வருமா, வராது. வராது. அப்போ 4 3 2 1 வந்து என்ன ஆகும், பிரிண்ட் ஆகும். புரிஞ்சுதா? கடைசியா ஃபார்மேட் ஸ்ட்ரிங். இதை பார்த்தோன்னா இன்னைக்குள்ள டாஸ்க் முடிஞ்சது. சரியா? ஃபார்மேட் ஸ்ட்ரிங்னா ஒரு வேரியபிள் எடுத்திருக்கீங்க, ஏஜ்ன்றது 25 எடுத்திருக்கீங்க. புரியுதா? ஃபார்மேட் ஸ்ட்ரிங்னா முன்னாடி எஃப்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவீங்க, இந்த பக்கம் என்ன யூஸ் பண்றீங்க, இது வந்து ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்குக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்றீங்க, எஃப்ன்ற வார்த்தை யூஸ் பண்றீங்க. எஃப்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணாதான் இந்த மாதிரி பிளேஸ் ஹோல்டரை உள்ள யூஸ் பண்ண முடியும். இதுக்கு பேர் பிளேஸ் ஹோல்டர். இதுக்கு பேர் ஸ்ட்ரிங்குக்குள்ள இருந்தா இதுக்கு பேர் வந்து என்னது, இந்த பிராக்கெட் பேர் என்னது, பிளேஸ் ஹோல்டர். இதுக்குள்ள வந்து நீங்க எது வேணாலும் பாஸ் பண்ணலாம். ஏன்னா வேரியபிளை பாஸ் பண்ணியிருக்கேனா. அவுட்புட் புரியுதா? அவுட்புட் புரியுதா உங்களுக்கு? இந்த பிளேஸ் ஹோல்டருக்குலாம் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். 2 4s 8. புரியுதா? மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் டேரெக்டாக வேரியபிளை வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் கால் பண்ணலாம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இந்த செல்லில் யாருக்கா டவுட் இருக்கா? இதில் யாருக்கா டவுட் இருக்கா? சொல்லுங்க. ஆக்சுவலாக இதுக்கு பேர் ஃபார்மேட் ஸ்ட்ரிங்கு. ஓகேவா? ஃபார்மேட் ஸ்ட்ரிங்னா ஒரு ஃபார்மேட்டாக வந்து நம்ம எழுதுவோம். சரியா? ஸோ எஃப் வந்து முன்னாடி கொடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து என்னது, ஸ்ட்ரிங்கு. இது ஃபார்மேட் ஸ்ட்ரிங்கு. ஸோ எஃப் முன்னாடி யூஸ் பண்ணாதான் இந்த மாதிரி பிளேஸ் ஹோல்டர் வந்து உள்ளே யூஸ் பண்ண முடியும். புரியுதா? பிளேஸ் ஹோல்டருக்குள்ள வந்து நீங்கள் எந்த வேரியபிள் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஏஜ் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா ஏ கொடுக்கலாம், பி கொடுக்கலாம், எந்த வேரியபிள் வேணாலும் கொடுக்கலாம். நீங்கள் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணலாம். 5 + 10 5 2s அந்த மாதிரி எந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனும் யூஸ் பண்ணலாம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? புரியுதா? முக்கியமா நீங்க வந்து இது 33 இது பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்போ நான் இது வந்து 33, இது வந்து இப்போ நான் அகைன் ரன் பண்ணேன் அப்படின்னா 34 மாறிடும். புரியுதா? அதாவது நான் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி இந்த செல்லை வந்து 34வது டைம் வந்து நான் ரன் பண்றேன். அகைன் இதை ரன் பண்ணேன்னா 35 காமிக்கும். அகைன் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா 36 காமிக்கும். புரியுதா? ஆக்சுவலா இந்த செல் வந்து ரன் பண்றது 36வது டைம் வந்து நீங்க ரன் பண்றீங்க, 37வது டைம் வந்து என்ன பண்றீங்க, இந்த செல்லை ரன் பண்றீங்க அப்படின்ட்டு. ஓகேவா? தென் இந்த செல்லை வந்து நான் என்ன பண்றேன்னா அகைன் வந்து நான் என்ன பண்றேன், ஸோ அதுக்கு முன்னாடி நான் இதை சொல்லி தந்துடுறேன். ஸோ இங்க வந்து என்ன இருக்கு, 3 வேரியபிள் இருக்கு. இந்த 49 பாயிண்ட் இருக்குல்ல, இது ஃப்ளோட்டா இன்டீஜரா? ஃப்ளோட். 567 அது இன்டீஜர். ஓகேவா? சோ ஃபார்மேட் ஸ்ட்ரிங் இப்படி எழுதலாம். சோ இது வந்து இப்ப கண்டுபிடிச்ச ஃபார்மேட் ஸ்ட்ரிங் சிம்பிளிஃபையா கண்டுபிடிச்சிருக்கு. ஆனா ஓல்டு வெர்ஷன்ல எப்படி இருந்தது அப்படின்னா பிளேஸ் ஹோல்டர். ஓகேவா? சோ பிளேஸ் ஹோல்டர் வந்து என்ன பண்ணிருக்காங்க, 3 பிளேஸ் ஹோல்டர் கொடுத்திருக்காங்க ஃபார்மேட் ஸ்ட்ரிங். ஓகேவா? ஃபார்மேட் ஸ்ட்ரிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மேட்னாலே ஒரு ஆர்டர் தானே. இதோட ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா 0 1 2 இருக்கும். இண்டெக்ஸ் பிரைஸோட ஆர்டர் என்னது, சாரி இதோட இண்டெக்ஸ் என்னது, 0. குவாண்டிட்டி 1, ஐட்டம் நம்பர் 2. நீங்க எப்படி வேணாலும் மாத்தி போட்டுக்கோங்க. ஆனா இதோட ஆர்டர் என்னது 0 1 2 3 1 2 தான் இருக்கும். புரியுதா? பை டிஃபால்ட்டாவே பிளேஸ் ஹோல்டர்ல வந்து என்னதான் இருக்கு அப்படின்னா 0 1 2 தான் இருக்கு. பை டிஃபால்ட்டாவே பிளேஸ் ஹோல்டர்ல என்னதான் இருக்கு,
012 தான் இருக்கு. இப்போ ஃபார் எல்ஸ் வந்து நான் இங்க 2 கொடுக்குறேன். 2 இதுக்குள்ள வந்து 0th இண்டெக்ஸ் கொடுக்குறேன். இதுக்குள்ள வந்து 0th இண்டெக்ஸ் கொடுக்குறேன். அண்ட் இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 1 இண்டெக்ஸ் கொடுக்குறேன். இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 1 இண்டெக்ஸ் கொடுக்குறேன். நான் சொல்லுங்க, ரெண்டாவது இண்டெக்ஸ்ல யார் இருக்கா? ரெண்டாவது இண்டெக்ஸ்ல இங்க யார் இருக்கா? ஐட்டம் நம்பர் என்ன கொடுத்துருக்கீங்க? 567. 0th இண்டெக்ஸ்ல யார் இருக்கா? price, பிரைஸ் போட்டிருக்கா? அந்த பிளேஸ் ஹோல்டர்ல வந்திருக்கா? ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல யார் இருக்கா? quantity, குவான்டிட்டி. இப்போ உங்களுக்கு எல்லாருமே செகண்ட் இண்டெக்ஸ் வேணும்னா நீங்க எல்லாரையுமே வந்து என்ன பண்ணிக்கலாம்? செகண்ட் இண்டெக்ஸ் கொடுத்துக்கலாம். இருக்கிறத மட்டும் தான் கொடுக்கணும், இல்லாதது கொடுத்தா எரர் வரும். ஸோ இப்போ எல்லாருமே செகண்ட் இண்டெக்ஸ்ல யார் இருக்கா? ஐட்டம் நம்பர். எல்லாமே ஐட்டம் நம்பரா பிரிண்ட் ஆயிருக்கா? பை டிஃபால்ட்டாவே இது வந்து 012 தான் இருக்கும். புரிஞ்சுதா? இந்த ஃபார்மேட்டுக்குள்ள எத்தனை வேரியபிள் கொடுக்குறீங்களோ அத்தனை ஃபார்மேட் ஸ்ட்ரிங் வந்து என்ன பண்ணிக்கலாம்? அதாவது பிளேஸ் ஹோல்டர் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்? முன்னாடி கொடுத்துக்கலாம். இல்ல டவுட் இருக்கா? சோ இதே இதை தான் புரியுவீங்களா? அந்த ஃபார்மேட் ஸ்ட்ரிங்ல எஃப் எங்க போட்டிருக்கீங்க? ஃப்ரண்ட்ல போட்டீங்களா? இந்த ஃபார்மேட் ஸ்ட்ரிங்ல ஃபார்மேட்டை கடைசியில போட்டிருக்கீங்க, டாட் ஃபார்மேட் அப்படின்ட்டு. புரியுதா? டாட் ஃபார்மேட் ஆக்சுவலா இது வந்து ஃபார்மேட் ஃபங்க்ஷன். ஸோ இதுக்குள்ள வந்து என்ன பண்றீங்க? பிரைஸ், குவான்டிட்டி, ஐட்டம் நம்பர் எல்லாம் உள்ள கொடுக்குறீங்க. வேல்யூஸா பேராமீட்டர்ஸ்ல வந்து கொடுக்குறீங்க. ஓகேவா? கொடுக்க போது இது ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணிக்கும்? அதுவே இந்த பொசிஷன் வச்சுக்கோ. 0th பொசிஷன், ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன் வச்சுக்கோ. அந்த ஒரு பிளேஸ் ஹோல்டர்லயும் ஒரு பொசிஷன் இருக்கும். புரிஞ்சுதா? பிளேஸ் ஹோல்டர்னா சிம்பிளா சொல்லணும்னா உங்க சில்ட்ரன்ஸோட பென்சில் பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பென்சில் ஹோல்டர் இருக்கும், பார்த்திருக்கீங்களா? 4 பென்சில் வைக்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு ஹோல்டர் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹோல்டர், செகண்ட் ஹோல்டர், தேர்ட் ஹோல்டர். அது 0th இண்டெக்ஸ் தான். 0 1 2 3 லைக். புரியுதா? இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு பென்சில் வச்சுக்கோங்க. அப்சரா பென்சில், நட்ராஜ். ஒரு பென்சிலை வந்து என்ன பண்ணிக்கோங்க? இமேஜின் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகேவா? ரெண்டுமே சேம் தான். பட் இதை வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்? இந்த ஸ்ட்ரிங்கை வந்து மை ஆர்டர்ல வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்கேன். மை ஆர்டர்ல வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்? டாட் ஃபார்மேட் கொடுத்துருக்கேன். இப்படியும் கொடுக்கலாம், இப்படியும் கொடுக்கலாம். ரெண்டுமே சேம் தான். புரிஞ்சுதா? புரிஞ்சா? ஓகே, நீங்க கண்டினியூஸா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ நான் இதை வந்து ஸ்க்ரோல் பண்றேன். என்னோட வீடியோட கடைசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இதை வந்து ஸ்க்ரோல் பண்றேன். ஸோ இதை வந்து என்ன பண்ணிக்கோங்க? வீடியோவை பார்த்து என்ன பண்ணிக்கோங்க? கோடிங் போட்டுக்கோங்க. கோடிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஹெட்டிங்ஸ் கூட நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க? உங்க நோட்ல எழுதிக்கோங்க. அது இதுல கூட நீங்க மார்க் டவுன் யூஸ் பண்ணி எழுதிக்கோங்க. ஆனா கோடிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் உங்களுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இது ஃபுல்லாவே கவர் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்ட்ரிங் கான்செப்ட்னா என்னன்னு ஒரு ஐடியாலஜி கிடைக்கும். புரிஞ்சுதா? நான் இதை விட இந்த ரெக்கார்டை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.